இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 20 மீட்டர் உயரத்திலிருந்து கிரேன் மேலாளர் விழுந்து மரணம். பட்டபத்தில் தயாரிப்பு தொழிற்சாலையில் லேடல் கிரேனில் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்ட போது 20 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் மேலாளர் ஒருவர் மரணமடைந்தார். அந்த தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் லேடல் கிரேனில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அதனை மேற்பார்வையிட்ட 51 வயதுடைய அவர் கீழே விழுந்தார் என முன்னோடி விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பினாங்கு வெளியிட பாதுகாப்பு மன்றம் மற்றும் சுகாதாரத்துறையின் இயக்குநர் ஹசரி தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் கிடைத்தவுடன் பினாங்கு வெளியிட பாதுகாப்பு சுகாதாரத்துறையின் விசாரணை அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று சம்பவ நடந்த இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டதாக அவர் கூறினார். விசாரணை முடியும் வரை அந்த தொழிற்சாலை பகுதியில் வேலையை நிறுத்துவதற்கான உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஹைசரி தெரிவித்தார். மேலும் இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக உள்கட்ட விசாரணையை நடத்தும்படி அந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் அறிக்கைகளை பதிவு செய்த பின் பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறைக்கான டாஷ் விசாரணை மேற்கொள்ளும். பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதை உறுதிப்படுத்த தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு மாநில டாஷ் அதிகாரிகள் வருகை புரிவார்கள் என்று ஹைரோசி கூறினார். மூவாருக்கு அருகில் நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தகராறில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்படுவார்கள். நெடுஞ்சாலையில் வாகனத்தை நிறுத்தி தகராறில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்வார்கள். 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நெடுஞ்சாலையில் இரு ஆடவர்கள் தகராறில் ஈடுபடும் போது 46 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை மூவார் போக்குவரத்து குற்றப்புலனாய்வுத்துறை அடையாளம் கண்டுள்ளதையும் ரைஸ் உறுதிப்படுத்தினர். முன்னதாக நெடுஞ்சாலையில் திடீரென தனது வாகனத்தை நிறுத்திய நபர் ஒருவரின் செயலால் ஏற்பட்ட அதிருப்தியால் அந்த சண்டை மூண்டது தெரிய வந்துள்ளது. மூவாருக்கு அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வட மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் 134வது கிலோமீட்டரில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த சண்டையில் ஈடுபட்ட 26 மற்றும் 32 வயதான இரு வாகன ஓட்டிகளும் அது தொடர்பான போலீஸ் புகார் செய்துள்ளதையும் ரைஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க வாகனம் ஓட்டும் போது கைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் சாலையில் செல்லும் போது சகிப்புத்தன்மையை கடைபிடிக்குமாறும் ரைஸ் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பினாங்கில் அடைமழை 10 இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. உயிருடன் சேதம் எதுவும் பதிவாகவில்லை. பலத்த காற்றுடன் கூடிய அடைமழையால் பினாங்கு தீவின் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நேற்றிரவு மணி 11 முதல் பின்னிரவு மணி 1 வரை MBPP எனப்படும் பினாங்கு தீவின் நகராண்மை கழகத்தில் ஹாட்லைன் எண்ணுக்கு குறைந்தது 10 இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த சம்பவங்கள் குறித்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பின்தசான் சிசில் தமான் புகிட் புலுகோர் ஜாலான் பெல் இந்தோனேசிய தூதரகம் அமைந்துள்ள ஜாலான் பர்மா பார்க் ரோட் ஜாலான் பெக்ஸ் ஜாலான் கண்டோன்மெண்ட் ஜாலான் சுல்தான் அகமது ஷாவில் EPF கோபுரம் ஜாலான் மெக்கலிஸ்டர் மற்றும் ஜாலான் சுங்கை துவாவில் உள்ள ஹம்னா அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. எனினும் அச்சம்பவங்களில் உயிருடன் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அவற்றில் சில மரங்கள் சாலைகளில் விழுந்த வேளை சில மின் கம்பங்கள் மீது விழுந்து சேதமடைய செய்துள்ளன. அதனால் சில இடங்களில் மின் விநியோக தடையும் ஏற்பட்டுள்ளது. பினாங்கு நகராண்மை கழகத்தின் துரித நடவடிக்கையின் வாயிலாக சம்பந்தப்பட்ட மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு நிலைமை சீர் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஹம்சா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பணியாளர்களின் பாதுகாப்பு கருதி விழுந்த மரத்தை அகற்ற சிறப்பு இயந்திரத்தை காத்திருப்பதால் அங்கு துப்புரவு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பினாங்கு நகராண்மை கழகம் தனது முகநூல் பதிவு வாயிலாக கூறியுள்ளது. கூலி பண கோரிக்கை கல்லூரியின் இயக்குநருக்கு 1,80,000 ரிங்கிட் அபராதம். 2,67,000 ரிங்கிட் கூலி பண கோரிக்கை மேற்கொண்டது தொடர்பில் ஒரு கல்லூரியின் இயக்குநரும் நிர்வாகியுமான ஆடவருக்கு 1,80,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 51 வயதுடைய மஸ்ராம் புகாருவுக்கு எதிராக கோதகினபாலு சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட 15 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார்.
குற்றவியல் சட்டத்தின் 471வது விதி மற்றும் 465வது விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குற்றத்திற்கும் 12,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 15 குற்றங்களுக்கும் தலா 4 மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. கொதகினபாலு காலேஜ் ஈஸ்டர்ன் என்ற கல்லூரியின் உரிமையாளருமான மஸ்ராம் இன்ஃபோடெக் சென்ட்ரியான் பிரெகட் நிர்வாக இயக்குநராகவும் இருந்த வேளையில் 2018ஆம் ஆண்டு எழுதப்பட்ட போலி ஆவணங்களை பயன்படுத்தி போலி பண கோரிக்கையை சமர்ப்பித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். மலாக்காவில் 27,000 லிட்டர் டீசல் கடத்தல் பறிமுதல். மலாக்காவில் குருபாங் தொழில் மைய பகுதியில் சட்டவிரோதமாக கிடங்கில் இருந்த 27,000 லிட்டர் டீசல் கடத்தும் முயற்சியை உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் மலாக்கா அதிகாரிகள் நேற்றிரவு முறியடித்தனர். அம்மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் டீசல் கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் குறித்து கிடைக்கப்பட்ட வேவு தகவல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து அந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் மலாக்கா இயக்குநர் நொரேனா ஜாஃபர் தெரிவித்தார். அதோடு டீசல் கடத்தல் கும்பலின் உறுப்பினர்கள் என நம்பப்படும் 3 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் எண்ணெய் டேங்கர் கொள்கலன் லோரியின் ஓட்டுநர் மற்றும் கிடங்கின் 2 தொழிலாளர்களான 30 முதல் 35 வயதுடைய 2 வங்காளதேச பிரஜைகளும் அடங்குவர். ஆசிட் தாக்குதலால் 4ஆம் நிலை தீக்காயத்திற்கு உள்ளான தேசிய காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசல் ஹலீம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. எரிதிரவகம் எனப்படும் ஆசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடலில் 4ஆம் நிலை தீக்காயங்களுக்கு உள்ளான தேசிய காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசல் ஹலீம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் நமது உடலில் 2ஆம் நிலை தீக்காயங்கள் இருந்ததால் நேற்று முன்தினம் அவருக்கு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் காற்பந்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். அவரது தோல் நிலைமையை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பின் பேனல் மருத்துவமனைக்கு ஃபைசல் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று நண்பகலில் அவருக்கு ஏற்பட்ட தீக்காயம் 4ஆம் நிலையாக இருப்பதால் நிலைமை மோசமாக இருந்ததாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. தனது இடது கை இருப்பதை கூட அவரால் உணர முடியவில்லை. அவரது நிலைமை சீராக இருக்கிறது, ஆனால் உடலின் தோல் நல்ல நிலையில் இல்லை என ஷஹரில் முக்தார் கூறினார். அவருக்கு 2வது அறுவை சிகிச்சை அல்லது அதற்கும் கூடுதலான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது 10 நாட்களுக்கு ஃபைசல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும். அவர் மேலும் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். கோதாதாமன் சாரா வர்த்தக தொகுதியில் கோ கார்டிங் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் அவர் மீது அடையாளம் தெரியாத ஆடவன் ஆசிட் தாக்குதல் நடத்தினார். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய 20 வயதுடைய ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏப்ரல் மாதத்தின் உலக விளையாட்டு வீராங்கனையாக சிவசங்கரி முடிசூட்டப்பட்டார். தேசிய மகளிர் ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி லண்டன் கிளாசிக் தொடக்கப்பள்ளியில் முதல்நிலை வீராங்கனைகளை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை வென்றதற்காக விளையாட்டரங்கில் கடந்த ஏப்ரல் மாதத்தின் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக கௌரவிக்கப்பட்டார். நேற்றிரவு தி வேர்ல்ட் கேம்ஸ் முகநூல் பதிவின்படி ஒரு சவாலான போராட்டத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவதற்கான அவரது எழுச்சிமிக்க பயணத்தில் இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக வர்ணிக்கப்பட்டார். உலகில் மகளிர் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்களின் தரப்பட்டியலில் 13வது இடத்தை பெற்றுள்ள சிவசங்கரி சுப்பிரமணியம் மதிப்புமிக்க கிலன் மார்ட்ஸ் லண்டன் ஸ்குவாஷ் கிளாசிக் பட்டத்தை வென்றார். அப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை விளையாட்டாளரான நௌர் எல் ஷெர்பினியையும் அரையிறுதி போட்டியில் உலகின் 4ஆம் நிலை வீராங்கனையான நெலிகிலிஸையும் இறுதி ஆட்டத்தில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ஹனியா ஹெல் ஹாமியையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை சிவசங்கரி வென்றார். ஒற்றுமை அரசாங்கத்தினால் மட்டுமே பிரச்சினைகளை தீர்க்க முடியும். இந்தியர்களுக்கு விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க ஒற்றுமை அரசாங்கம் உதவும் என்பதால் குவாலகுபாருவில் உள்ள இந்திய சமூகத்தினர் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு மாய்காவின் தேசிய தலைவர் டான்ஸ்ரேசே விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். டிஏபியின் பாங்சாக் தாவோக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த விக்னேஸ்வரன் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் பக்கத்தான் ஹரப்பான் இருப்பதால் இந்திய சமூகம் அதிக நன்மைகளை செய்ய முடியும் என்றார். அதே வேளையில் ஸ்பேர்கத்தான் நேஷனல் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தில் அங்கம் வகித்ததால் அதன் வேட்பாளர் கைருல் அசாரி சாவூத் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சமூகத்திற்கு அதிகம் செய்ய முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு அரசாங்கத்தின் பிரதிநிதி தேவை. எனவே வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை தேர்வு செய்ததே சிறந்ததாகும் என்று நேற்று
நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். லங்காவிற்கு LRT ஆலோசனைக்கு போக்குவரத்து நிபுணர்கள் கருத்து சாதகமாக இல்லை. லங்காவியில் LRT வசதியை அமைக்கும் திட்டத்திற்கு போக்குவரத்து வல்லுநர்கள் சாதகமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அங்கு LRT மேற்கொள்ளும் திட்டம் சாத்தியமான சுற்றுச்சூழல் தகவல்களை கவலைகள் மற்றும் குறைவான பயணிகள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. லங்காவியில் LRT திட்டத்தை கொண்டு வருவது தீவின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அந்த தீர்வையற்ற தீவுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விவகாரத்தில் நமது காலுக்கு நாமே சூடு வைத்துக் கொள்வதாக இருக்கும் என போக்குவரத்து ஆலோசனையாளரான வாங் எஜில் வான் ஹசான் ஒப்பிட்டுள்ளார். லங்காவி தீவை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் விவகாரம் உணர்வு பூர்வமான அம்சமாக உள்ளது. அங்குள்ள அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்பதை உறுதி செய்ய விரும்புகிறோம். இது ஒரு பெரிய கட்டுமான திட்டம் என்பதால் LRTயின் கட்டுமானத்திற்கு வரும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கும். LRTயின் வளர்ச்சியே சுற்றுலா பயணிகளை 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு லங்காவிற்கு வரவிடாமல் தடுக்கும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் வான் எஜில் வான் ஹசான் தெரிவித்தார்.